24/8/1964 கடவுள் தன்னையே ஒரு நகலெடுத்து மண்ணில் தவழவிட்டான். கள்ளமில்லாமல் வளர்ந்தது அந்த விதை. ஒரு பஞ்சாலை தொழிலாளியின் 2வது மகனாய் வளர்ந்த இவர் வாழ்க்கையின் கடுமையான விளையாட்டை விளையாட தனது 13வது வயதில் முதல் படியாக கடைசல் இயந்திரத்தை கற்றுக்கொள்ள கொங்கு மண்டலத்தில் தனது வாழ்க்கை பாதையை தொடங்கினார். நம்பிக்கையோடு தன் முதலடியை எடுத்து வைத்தவருக்கு அன்று முழு படிக்கட்டையும் பார்க்க ஆசை. அன்று கண்ணில் கனவும் வழிச்செலவுக்கு கையில் திறமை மட்டுமே இருந்தது. வறுமையின் நிழல் தெரிய ஆரம்பித்த வேளையில் பிரபல பஞ்சாலையில் வாரிசு அடிப்படையில் முழுநேர தொழிலாளியாக வேலைக்குச் சேர்ந்த இவர் தனது கனவையும் விடவில்லை. விதையை விதைத்துக் கொண்டே இருந்ததால் தனது கனவிற்கான கதவு ஒரு நாள் திறந்தது. வறுமையின் கொடுமையால் பஞ்சாலையில் வேலை ஒரு புறமும் தன் லட்சியத்திற்கான விடாமுயற்சி மறுபுறமும் இருந்த வேளையில் கூடி வந்தது திருமண வாழ்க்கை. 19/11/1990 அன்று இரவு தனது முதல் சொந்த கடைசல் இயந்திரத்தை வாங்கினார். மறுநாள் 20/11/1990 அன்று இரட்டிப்பு மகிழ்ச்சி. காரணம், வாழ்க்கையின் மிக முக்கியமான மகிழ்ச்சிகரமான தருணங்கள். ஒன்று, திருமண வாழ்க்கையின் கையொப்பமாய் பிறந்தது பெண் குழந்தை. மற்றொன்று, தன் லட்சிய வாழ்க்கைக்கான கையொப்பமாய் தன் கையால் முதல் கடைசல் இயந்திரத்தை இயக்கிய தருணம். இரவு பகலாய் வாரம் 3 நாள் பஞ்சாலை வேலை, 3 நாள் கடைசல் இயந்திர வேலை என அயராது உழைத்ததால் ஒரு கடைசல் இயந்திரம் 2ஆனது. எதிர்பார்ப்புகள் எளிமையான வாழ்க்கையையே கண்முன் நிறுத்தியது. பிரார்த்தனையின் கேள்வியோ அடுத்த இலக்கிற்கான பாதையின் பதில்களை தேடியது. முடிவுகளை தயங்காமல் எடுக்கும் திறனால் அவரது முன்னேற்றத்திற்கான பதில்களை காண்பித்தது வாழ்க்கை. விளைவு, உதிரி பாகங்களை சேகரித்து பம்ப் தயாரிக்க வேண்டும் என்ற எண்ணம். நினைத்ததை முடிக்கும் வரை செய்வதே உண்மையான முயற்சி என்று நம்பி முதலில் ஒரு பம்பை தயாரித்து அதற்கு லக்ஷ்மி என பெயர் வைத்தார். ஒரு பம்ப் 5ஆனது, 5 10ஆனது இவரது மனைவியின் வீட்டில் தயாரித்த 20 பம்புகள் போதிய இடமில்லாமை, வீட்டு மின் இணைப்பின் மின்னழுத்த நிலைப்பாடில்லாமை என நடைமுறை பிரச்சனைகளால் சிரமப்பட்ட தருணங்கள் பல. சந்தைப்படுத்துதல் மிகவும் சிரமமாக இருந்த காலங்கள் பல. வெறும் கோணிப்பையில் பம்புகளை கட்டி அதை தன் மைத்துனனின் 2 சக்கர வாகனத்தில் ஏற்றி இரவு கேரளாவிற்கு பேருந்தில் சென்று அதை காலையில் அங்கு வணிகப்படுத்தி உழைப்பினை மட்டுமே முதலீடு செய்து உருவானது இவரின் முதல் கடை. எத்தனை சரிவு வந்தாலும் அதை தைரியமாக நேர்கொண்டு தன் மகளை தலைக்கு மேல் உயர்த்தி வைத்து பார்த்து தான் ஜெயித்து வந்ததற்கான அடையாளமாக தனது மகளின் பெயரை உலகிற்கு தெரியப்படுத்திய ஒவ்வொரு கணத்திலும் ஒரு புது சாம்ராஜ்யத்தின் ராஜாவாக உயர்ந்தார். அந்த புதிய அத்தியாயத்தின் பெயர்தான் பிந்து பாலு. படிப்பறிவில்லாவிட்டாலும் குணம், பொறுப்பு, தன்னம்பிக்கை, மரியாதை, தைரியம், விடாமுயற்சி இவை இருந்ததால் அவரது எண்ணங்கள், செயல்கள் என ஒவ்வொன்றுமே வலிமையானதாகவே இருந்தது. ஒரு பிறவி கலைஞன் இவருக்குள் இருப்பது அனைவருக்கும் தெரிந்தது. எப்படி வாழ்வான் பார்க்கலாம் என்று நினைத்தவர்களின் மத்தியில் இப்படித்தான் வளர்ந்தேன் என்று வாழ்ந்து வடிவமைத்து காட்டியவர் இவர். இவரது எல்லையில்லா கனவுகள் வெற்றி மாலைகளாக அணிவகுத்தன. உலகத் தமிழ் மாநாட்டிற்கான தனது அமெரிக்க பயணம்,